டேடி, பைபிளில் சொல்லியிருக்க மாதிரியே நம்ம செய்யணுமா? அதில் சொல்லியிருக்கபடியே நம்ம நடந்துக்கணுமா? ஆமாம்மா, இதில் என்னம்மா சந்தேகம் இருக்குது உனக்கு? அப்படின்னா நோவா தாத்தாட்ட தேவன் பேழையை கட்ட சொன்னார்ல, அதே மாதிரி நாமளும் பேழையை கட்டலாமா? இல்லைம்மா, அதெல்லாம் நம்ம கட்ட தேவையில்லை. இப்போ தான் பைபிளில் போட்டிருக்கிறது எல்லாத்தையும் செய்ய சொன்னீங்க, இது ஏன் நம்ம செய்யக்கூடாது? அப்ஜா, நல்ல கேள்வி கேட்குற அப்ஜா. இது நல்ல கேள்வி மட்டும் இல்லை, ஞானமான கேள்வியும் கூட விஜயம்மா. ஓகே, பதில் என்னங்க டேடி? நம்ம வாழ்க்கையில் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம்னு இருக்கிற மாதிரி பைபிள்லேயும் எந்த காலத்துக்காக அந்த வசனம் சொல்லப்பட்டிருக்குது, இறந்த காலமாக, நிகழ்காலமாக, எதிர்காலமானு பார்க்கணும். பைபிள் படிக்கிறதுக்கு சில மெத்தட் இருக்குமா. அதில் இந்த மெத்தட் என்னென்னா, காலத்தை கருத்தில் கொண்டு படிப்பது அப்படிங்கிற மெத்தடில் படித்தா தான் நமக்கு புரியும். அப்படின்னா என்னங்க டேடி? அதாவதுமா, ஒரு வசனம் எடுத்தோம்னா அது யாருக்காக சொல்லப்பட்டது, அது சொல்லப்பட்ட காலம் என்ன, அந்த வசனம் நிறைவேறிச்சா அப்படின்லாம் பார்க்கணும். அப்போ இந்த வசனம் நிறைவேறிச்சாங்க டேடி? ஆமாம்மா, நோவா காலத்துலேயே நிறைவேறிடுச்சுல்ல. அப்புறம் ஏங்கடி தேவன் இந்த பைபிளில் இந்த வசனத்தை எழுதி வச்சுருக்காரு? இது எல்லாமே நமக்கு போதனையாக எழுதப்பட்டிருக்குதுமா. இதுக்கு ஒரு வசனம் கூட, ரொம்ப அழகான வசனம் இருக்குது, அதை படிக்கலாமா? ஓகேங்க டேடி, படிக்கலாம். ரோமர் 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாகவும் படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது. குட்டித்தக்கம், முன்பு எழுதப்பட்டதெல்லாம் நமக்கு போதனையாக இருக்குது. ஏன்னா அந்த வார்த்தையினால், அந்த வசனத்தினால நம்மளுக்கு நம்பிக்கை, ஆறுதல் கிடைக்கும். இன்னும் நிறைய பேசலாம், ஓகேவா? ஓகேங்க டேடி, பார்க்கலாம்.